Good morning students. Standard 7th, subject English, Unit 1, topic supplementary on Monday morning. ஆல்ரெடி உள்ள கிளாஸில் நம்ம பார்த்தோம், டாம் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்காக என்ன பண்ணான் அப்படின்னாக்கா ஆக்ட் பண்ணுறான். ஸோ ஆக்ட் பண்ணதை வந்து சித்து போய் யார்கிட்ட சொல்கிறான், ஆன்ட்டிக்கிட்ட சொல்கிறான். ஸோ ஆன்ட்டி வந்து இவனை வந்து பார்க்குறதுக்கு வர்றாங்க. அதோட முடிச்சிருந்தோம். இப்போ பேஜ் நம்பர் 104லேருந்து கண்டினியூஸ். பட் she felt upstairs nevertheless with Sid and Mary at her heels. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இப்போ ஆன்ட்டி வந்து அவன் கூப்பிட வந்திருந்தான். யார், சித்து வந்து கூப்பிட வந்திருந்தான். ஸோ இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஓடி வர்றாங்க. அவ கூட யார் வர்றதுன்னா மேரியும் வந்து வர்றாங்க. அண்ட் her face grew white too and her lip trembled அப்படின்னா ஒரு மாதிரி தடுமாறுறது. ஸோ அவங்க ஆன்ட்டி வந்து பார்க்குறான். her face grew well, அவனோட இது வந்து என்ன பண்ணிருச்சு, தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு, இவன் ஆக்ட் பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டு when she reached the bedside and she would you Tom what is the matter with you. உடனே வந்து அவள் பக்கத்தில் வந்து அந்த பெட் பக்கத்தில் வந்து உட்காந்து டாம் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓ ஆன்ட்டி ஐஎம் அத்தை அவங்க பார்த்தோன்னா ஓ ஆன்ட்டி அப்படின்னு சொல்கிறான். வாட் இஸ் த மேட்டர் வித் யூ, உனக்கு என்ன ஆச்சு, வாட்ஸ் த மேட்டர் வித் யூ தி சைல்டு, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு என்ன ஆச்சு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓ ஆன்ட்டி மை டோஸ் டையிங். சோர்னா என்ன சொல்லியிருந்தா அந்த பொண்ணு, எனக்கு காலில் இருக்க பொண்ணுனால நான் என்ன பண்ண போகிறேன், டையிங், நான் இறந்துக்கிட்டு இருக்கிறேன், ரொம்ப வலியாக இருக்குது, அந்த வலி தாங்க முடியாமல் நான் இறந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த டாம் வந்து ஆன்ட்டிக்கிட்ட சொல்கிறான். இந்த ஓல்டு லேடி sank அப்படின்னா சிட், அந்த இடத்துல உட்காந்து சிட் இன் த சேர் அண்ட் laughed a little then cried a little then did both together. உடனே இந்த மாதிரி சொன்னோன்னே அவனுக்கு என்னோட காலில் இருக்க பொண்ணுனால நான் இறந்துட்டு இருக்கேன்னு சொன்னோன்னே அந்த ஆன்ட்டி வந்து பக்கத்தில் உட்காந்து சாங்னா சிட் உட்காந்து லாஃப் கொஞ்சம் சிரிக்கிறாங்க, கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரியும் ரெண்டுதையும் ஒரே டைமில் ஆக்ட் பண்ணுறாங்க. திஸ் மேட் ஹர் ஃபீல் பெட்டர் அண்ட் she said, Tom, what a turn you did give me. டாம் வாட் எ டர்ன் யூ டிட் கிவ் மீ, நீ எவ்வளோ பெரிய கலகத்தை உருவாக்கிட்ட. நவ் யூ ஷட் அப் அண்ட் நான்சென்ஸ் அண்ட் கிளைம் அவுட் ஆஃப் திங்ஸ். அதாவது இப்போ நீ வந்து என்ன பண்ணிட்ட, முட்டாள்தனமாக அந்த இதை வந்து எங்கள்கிட்ட கதை சொல்லிக்கிட்டு இருக்கிற, முதல்ல எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை வந்து அவன் நடிக்கிறான் அப்படிங்கிறத ஆக்ட் பண்ணுறாங்கிறத யார் கண்டுபிடிச்சிட்டா, அந்த ஆன்ட்டி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. The groans stopped, the pain vanished from the toe. இப்போ ஆன்ட்டி வந்து கண்டுபிடிச்சோன்னே vanished அப்படின்னா மறைஞ்சு போகிறது, கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இப்போ அவன் புலம்புறதே என்ன பண்ணிட்டான், ஸ்டாப் பண்ணிட்டான். காலில் இருக்கிற வலியும் என்ன பண்ணிருச்சு, பறந்து போயிடுச்சு. ஏன்னா ஆன்ட்டி வந்து என்ன பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. The boy felt a little foolish and he said angrily, it seemed dying and it hurt, so I never minded my tooth at all. இப்போ தான் என்ன நினைக்கிறான், நம்ம ஃபுலிஸ் முட்டாள்தனமாக நம்ம நடந்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். அது மாதிரி என்ன பண்ணால் நம்ம இறந்து போக போகிறோமே அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா எந்த ஒரு பெயினுமே இல்லை. அந்த பல்வலியும் கூட என்ன பண்ணிருச்சு, பறந்து போயிடுச்சு. ஏன்னா ஆக்ட் பண்ணதை யார் கண்டுபிடிச்சிட்ட, அவன் ஆன்ட்டி கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு நினைக்கும் போது எல்லாமே என்ன பண்ணிடுச்சுன்னா பறந்து போயிடுச்சு. அன்றைக்கி யுவர் டூத் இன்டீட், வாட் இஸ் த மேட்டர் வித் யுவர் டூத், அதாவது உண்மையிலே இண்டின்னா உண்மையிலே உன்னோட பல்லுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி கேட்குறாங்க. உடனே சொன்னால் ஒன் ஆஃப் தெம் இஸ் லூஸ், அதில் என்னோடய பல் வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா ஒரு பல் ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கு. அண்ட் இட் ஏக்ஸ் பர்ஃபெக்ட்லி ஆஃபுல், அதுதான் எனக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, ரொம்ப பெயினாக இருக்குது. ஆஃபுல்னா பெயின்ஃபுல், ரொம்ப உண்மையிலே அதுதான் எனக்கு பல் வலி வந்து லைட்டாக இருக்குது, பல் ஆடிக்கிட்டு இருக்கிறதுனால அது பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். There now don't begin that growing again. ஓகே சரி, பல்வலி தானே, நீ மறுபடியும் என்ன பண்ண ஆரம்பிச்சிடாத, அழுக ஆரம்பிச்சிடாத, க்ரோனிங். ஓப்பன் யுவர் மவுத் வெல், யுவர் டூத் இஸ் லாஸ், நீ ஃபஸ்ட்டு வாயை வந்து ஓப்பன் பண்ணு, உன்னோட பல்ல ஆடிக்கிட்டு இருக்குல்ல, பட் யூ ஆர் நாட் கோயிங் டு டை ஃப்ரம் தட். ஸோ பல்ல ஆடுறதுனாலலாம் நீ என்ன பண்ணிட மாட்ட, இறந்துலாம் போயிட மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அழுகிறத ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. Mary get a silk thread and a hand chunk of fire out of the kitchen. நீ ஃபஸ்ட் மேரியை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, நீ போய் அங்கே என்ன பண்ணு, ஒரு த்ரெட்டை எடுத்துக்கிட்டு வா, கிச்சன்லேருந்து ஃபயர் நெருப்பும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சில்க்
த்ரெட், அதாவது பட்டு நூலும் கிச்சனில் போய் நெருப்பும் நீ என்ன பண்ணிட்டு வா, எடுத்துகிட்டு வா மேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார் சொல்கிறது அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஆன்ட்டி வந்து மேரிக்கிட்ட சொல்கிறாங்க. டாம் செட், ஓ ப்ளீஸ் ஆன்ட்டி டோன்ட் புல் இட் அவுட். ஓ வேணாம் ஆன்ட்டி, என்னோடய பல்லை வந்து என்ன பண்ணிடாதீங்க, பிடிங்கிறாதீங்க. இட் டோன்ட் ஹர்ட் எனி மோர், இப்போ எனக்கு அந்த வலி கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஐ விஷ் ஐ மே நெவர் ஸ்டார் இஃப் இட் டஸ். ப்ளீஸ் டோன்ட் ஆன்ட்டி, ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டே ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். இப்போ பல்லை பிடிங்கிடலான்னு சொன்னோடனே என்ன சொல்லிடுறான், ஐயோ நான் இனிமேல் வந்து அந்த பல்லை என்ன பண்ண மாட்டேன், நெவர் ஸ்டேர், அதை அசைக்க கூட மாட்டேன். ப்ளீஸ் டோன்ட் ஆன்ட்டி, பல்லை பிடிங்கிறாதீங்க, நான் ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டில் இருக்கவும் இனி என்ன பண்ண மாட்டேன், நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓ யூ டோன்ட் யூ, ஸோ ஆல் திஸ் ரா வாஸ் பிகாஸ் யூ தாட் யூ வுட் கெட் டு ஸ்டே ஹோம் ஃப்ரம் ஸ்கூல் அண்ட் கோயிங் ஃபிஷ்ஷிங் டாம். இப்போ தெரியுதா, நீ வந்து என்ன பண்ண, ஸ்கூலுக்கு போகாமல் கோயிங் ஃபிஷ், மீன் பிடிக்க போகலான்னு நீ நினச்சிக்கிட்டு இருந்தது இப்போ தெரிஞ்சு போச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி சொல்கிறாங்க. டாம், ஐ லவ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ ஸோ, அண்ட் யூ சீம் டு ட்ரை எவ்ரி வே யூ கேன் டு பிரேக் மை ஓல்டு ஹார்ட் வித் யுவர் மிஸ்சீஃப். உன்னைய வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் டாம், ஆனால் நீ இந்த மாதிரி மிஸ்சீவ் பண்ணுறது வந்து இப்படி நடந்துக்கிறது வந்து அதுக்கு வந்து அது எப்படி இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓல்டு ஹார்ட், எனக்கு வயதான காலத்துலேயும் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் உன்னைய வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ மிஸ்சீவ் பண்ணுற, தப்பாக அது நடந்துக்கிற, இப்போலாம் ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்கிறது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி வந்து சொல்கிறாங்க. உன்னோட அந்த மிஸ்சீவ் குறும்புத்தனத்தினால என்னோட ஹார்ட்டை வந்து நீ என்ன பண்ணுற, உடைக்க ஆரம்பிக்கிற, அதாவது கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பை திஸ் டைம் த டெண்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் வேர் ரெடி. இப்போ வந்து பல்ல பிடுங்கிறதுக்கு மேரிட்டு எடுத்துகிட்டு வர சொன்னாங்களே, அந்த டெண்டல் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. த ஓல்டு லேடி மேட் ஒன் எண்ட் ஆஃப் த சில்க் த்ரெட் ஃபாஸ்ட் டு டாம்ஸ் டூத் வித் த லூப் அண்ட் டைட் த அதர் டு த பெட் போஸ்ட். ஒரு த்ரெட்டோட ஒரு முனையை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா டாமோட பல்லில் வந்து கட்டிட்டாங்க. இன்னொரு அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவன் படுத்திருந்த அந்த கட்டிலோட கம்பு இருக்கு இல்லையா, அந்த கம்பத்தில் கட்டிடுறாங்க. த ஓல்ட் லூப் அப்படின்னாக்கா என்னது அப்படின்னாக்கா கர்வ், அதாவது அந்த இடத்துல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கட்டி வச்சிடுறாங்க. டைட் த அதர் டு த பெட் ஸ்பாட், அந்த கட்டிலில் இருக்கக்கூடிய அந்த கம்பில் கட்டிடுறாங்க. தென் சி காட் ஹோல்ட் ஆஃப் த சங்க் ஆஃப் ஃபயரை வந்து நெருப்பை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவன் முகத்துக்கிட்ட கொண்டு போகிறாங்க. கொண்டு போனோன்னே சடன்லி புஷ்ட் இட் ஆல்மோஸ்ட் இன் டு த பாடி ஃபேஸ். அவன் நெருப்பை கொண்டு போனோன்னே சடனாக ஃபேஸை திருப்பினோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கயிறு இழுத்தோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா பல்லு வந்து என்ன பண்ணிடுச்சு, எடுத்துகிட்டு வந்துருச்சு. த டூத் வாஸ் ஹேங்கிங் லூஸ்லி பை த பெட் ஸ்பாட் நோ. இப்போ அந்த பல்லு வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா அந்த முகத்துக்கிட்ட வந்து தீயை கொண்டு போன டக்குன்னு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா முகத்தை திருப்பினோன்னே இங்கே ஒரு கயிறு என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த கட்டிலில் கட்டி வச்சுருந்தாங்களா, அது வந்து என்ன ஆச்சுன்னா இழுத்துருச்சு முகத்தை திருப்பினோன்னே. ஸோ பல்லு வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா பிடுங்கிட்டு வந்துருச்சு. இப்போ எங்கே அந்த பல்லு தொங்குது அப்படின்னா ஹேங்கிங் லூஸ்லி பை த பெட் ஸ்பாட், அந்த கட்டிலில் கட்டிருந்த கயத்தில் இப்போ என்ன பண்ணிருச்சு, அந்த பல்லு வந்து தொங்கிட்டு இருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ க்ளாசரி பார்த்தோம்னா பெயிண்டிங் அப்படின்னா ப்ரீத்திங் குயிக்லி, பேண்டிங் அப்படின்னாக்கா என்னென்னா பேண்டிங் ப்ரீத்திங், அதாவது மூச்சை வந்து இழுத்து வருது பேண்டிங். எக்ஸர்சன் அப்படின்னாக்கா எஃபோர்ட் முயற்சி. அகவேட்டட் அப்படின்னாக்கா இரிட்டேட்டட் எரிச்சல் ஊட்டுறது. ஸ்னாட் அப்படின்னாக்கா அன்ஹாப்பினஸ், மேடு டு ஸ்னோ அண்ட் ஹாப்பினஸ். அனெக்சியஸ்லி அப்படின்னா டென்ஸ்லி, அதாவது பரிதாபப்படுறது. லூப் அப்படின்னா கர்வ். பேண்டிங்னா ப்ரீத்திங் குயிக்லி, பெருமூச்சு விடுறது, இழுத்து விடுறது, அதான் சொல்லியிருந்தாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கேரக்டர் ஸ்பீக்கர் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து ட்ரூ ஆஃப், அடுத்து பேரா கொடுத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதையும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. கரெக்ட் பண்ணுங்கள். அதுக்கு திங்க் அண்ட் ஆன்சர், சூஸ் த கரெக்ட் ஆன்சர், இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.